வணக்கம் மகளே, நீங்க இருக்கிறது தமிழ் அனிமேஷன். நான் உங்க ஹோஸ்ட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல லூஃபி தனக்கு கிடைச்ச 2 மாஸ்கையும் சாஞ்சி கென்னுக்கு கொடுத்துட்டு தனக்கு ஒரு மாஸ்க் இல்லையேன்னு அலறிட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டா அந்த பாய்சன் பம் வெடிச்சு அப்படியே பாய்சன் காத்துல பரவ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லூஃபியோட கால் கிட்ட திடீர்னு ஒரு மாஸ்க் வந்து விடுது. கென்னு தன்னோட மாஸ்கை தூக்கி லூஃபி கிட்ட கொடுத்துட்டு அவன் அப்படியே அந்த பாய்சனை சுவாசிச்சு மயங்கி விழுறான். இதை பார்த்த லூஃபி, சாஞ்சி, அந்த குக்ஸ் எல்லாரும் அப்படியே வருத்தப்படுறாங்க. ஆனா டான் கிரெக் கொஞ்சம் கூட கவலைப்படாம கின்னை பார்த்து சிரிக்கிறான். நன்றி கேட்டவனே, கின் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைங்க. டான் கிரெக்கு உண்மையான விசுவாசமா இருந்தான். ஏன் இதுக்கு முன்னே ஃபுல் பாடின்னு சொல்லிட்டு ஒரு மெரைன்னு கின்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான்ல, அது கூட டான் கிரெக்கையும் அவனோட குருவையும் காப்பாற்றுறதுக்காக அவனாவே போயிட்டு சரண்டர் ஆயிருக்கானா. பார்த்துக்க எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கான்ட்டு. இப்படிப்பட்டவனை சாகிற நிலைமைக்கு போக வச்சுட்டு அதை பற்றி கொஞ்சமும் வருத்தப்படாமல் நக்கல் பண்ணி சிரிக்கிறான். போக்கு அப்போ சாஞ்சி சொல்லுவாங்க பாருங்க, கின் ரொம்ப தப்பான ஒருத்தர் நீ உண்மையாக ஃபாலோ பண்ணிடா அப்படின்னு. டான் கிரெக் அப்படி நக்கல் பண்ணி சிரிக்கிறத பார்த்து லூஃபி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். கோவப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டைரெக்டாகவே அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் டான் கிரெக் ஒரு கேவலமான பயிரிட்டாச்சு. அவன் முள்ளு பொருளை எடுத்து போத்திக்கிறான். லூஃபி அந்த முள்ளு பொருளையில் அப்படியே ஒரு குத்து விடுறான். அது லூஃபியோட கையெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வருது. ஆனால் லூஃபியோட பஞ்சில் இருந்த பவர் இருக்கே, அது டான் கிரெக்கோட மூஞ்சை உடச்சி விட்டுடுது. ஈஸ்ட் ப்ளூவில் ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்னு பேர் வாங்கினவன், இதுவரை எந்த எதிரியாலையும் தொடக்கூட முடியாதவன்னு நினச்சிட்டு இருந்தவன் இப்போ ஒருத்தன் மூஞ்சிலே குத்திட்டான். திரும்ப எழுந்து டான் கிரெக் அந்த லூஃபியை அட்டாக் பண்ண வரும்போது அதுலேருந்து தப்பிச்சு ஒரே கிக்குறான். மறுநடி அந்த கிரெக் பைரட்ஸ் ஆளுங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. யாரா இவன், நம்ம பாசியை 2 டைம் அடித்து பறக்க விட்டான் அப்படின்னு அலறாங்க. கோவம் தலைக்கு ஏறின டான் கிரெக்கு அவன்கிட்ட இருந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனை எடுத்து யூஸ் பண்ணுறான். அதோட வெயிட்டு மட்டுமே 1 டன்னா. பாருங்க, 1 டன் வெப்பனை தூக்கி ஒருத்தன் யூஸ் பண்ணான்னு அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான். அதனால தான் ஈஸ்ட் ப்ளூவியை தனியாக நின்று கட்டி ஆண்டுருக்கான் போல. அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனோட பவர் என்ன தெரியுமா? அடிக்கிற இடத்துல சும்மாவே வந்து டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஏன்னா 1 டன்னு. அது இல்லாமல் அந்த அடி எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் வெடிச்சு அப்படியே செதறுமா, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வருமா. அப்போது இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெப்பனில் எவனா அடி வாங்கினானா உயிரோடு இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. 1% கூட வாய்ப்பு இல்லை இந்த வெப்பனில் எவனா அடி வாங்கினானா உயிரோடு இருக்கிறது. அந்த ஆயுதத்தால் லூஃபியை அடிக்க வரான். அப்போ தான் அந்த ஆயுதத்தோட பவர் அண்ட் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத லூஃபி புரிஞ்சுக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறது, ரொம்ப லேட்டுங்க. இப்போ லூஃபி அந்த டான் கிரெக்கு அட்டாக் பண்ண லூஃபி அப்படியே தீஞ்சு போய் காற்றுல பறந்து வந்து விழுறான். எல்லாரும் லூஃபி செத்துட்டாங்கன்னு நினச்சா திரும்ப எழுந்து நிற்கிறான். பாடுறா, இது இன்னும் நிற்குது அப்படின்னு டான் நக்கலை சொல்லிட்டு திரும்ப அடிக்கிறான். அடிப்படுது, அந்த இடம் வெடிக்குது. லூஃபி மறுபடியும் தீஞ்சு போய் கீழே விழுறான். அப்போ டான் கிரெக் முடிவு பண்ணான், லூஃபி செத்துட்டான், இந்த ஆயுதத்தில் ஒரு அடிக்கே யாரும் தாங்க மாட்டாங்க. இவன் ஏதோ டெவில் ஃப்ரூட் பவரால் தப்பிச்சான். 2வது டைம் அடி வாங்கினதுக்கப்புறம் எங்கேருந்து பிழைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப நடந்து போகிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது லூஃபி இன்னும் சாவலன்ட்டு. ஆனால் லூஃபி திரும்ப திரும்ப எழுந்து நின்று அடி வாங்கி அப்படியே கீழே விழுறான். இப்படி ஒரு 5 முறை நடக்குதுங்க. டான் கிரெக்கு பைத்தியமாக மாறிட்டான். ஆனால் அப்போ தான் ஒன்று நடக்குது. டான் கிரெக்கோட அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனு அப்படியே உடஞ்சி தூளாக நொறுங்கி கீழே விழுது. எல்லாருக்கும் ஷாக்கு. சாஞ்சி ஜிஃப்லாம் அப்படியே வாயப்படந்து பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் லூஃபி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், 5 முறை நான் அந்த வெப்பனை அடிச்சிருக்கேன், அதனால தான் அந்த வெப்பன் இப்போ உடஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு. வாட், நீ அடிச்சியா? அப்படி தானே உங்களுக்கு இருக்குது? எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆமாங்க, டான் கிரெக் ஒவ்வொரு முறை லூஃபி அட்டாக் பண்ணும்போதும் லூஃபி மேலே அந்த அட்டாக் விழலை. ஆனால் லூஃபி அந்த வெப்பனை திரும்ப 2 கையால் பஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அந்த அடியில் தான் அந்த வெப்பன் வெடிச்சிருக்கு. இப்படி 5 முறை அடித்த உடனே அந்த வெப்பன் உடஞ்சிருக்கு. என்ன தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு வெப்பனாலும் லூஃபியோட அந்த 5 பஞ்சில் அந்த வெப்பன் உடஞ்சிடுச்சு. பட் லூஃபி பயங்கர டேமேஜ் ஆகிருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பெரிய வெப்பனே உடஞ்சிருக்கு, அதுக்கு இந்தளவு கூட டேமேஜ் வாங்கலாம் எப்படி? கின், உனக்காக நான் இவன் ஆஸில் கிக் பண்ணுறேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு கத்திட்டு, என்ன டான் கிரெக்கு, இதுக்கு மேலே நீ என்ன வெப்பனை யூஸ் பண்ண போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபத்தில் டான் கிரெக் அப்படியே முறைக்க அப்படியே அந்த எபிசோட் முடியுது. ஒரு விஷயம் பார்த்தீங்களா, லூஃபியோட பேட்டில் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு புது வெப்பன். ஃபஸ்ட்டு அந்த முள் போர்வையில் யோசிக்காமல் அந்த போர்வை மேலே குத்தி இவன் கையே டேமேஜ் ஆனாலும் எனிமியோட மூஞ்சில் சரியான அடி வந்தது. அந்த வெப்பனோட பவர், அந்த வெப்பனால் ஏற்படக்கூடிய டேமேஜை தெரிஞ்சும் திரும்ப அந்த வெப்பனை அவனால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இவன் போயிட்டு அதையும் பண்ணியிருக்கான். இவனுக்கு என்ன தான் டேமேஜ் ஆனாலும் அதை பண்ணியிருக்கான்.
ஸோ லூஃபி வந்து தெளிவாக இருக்கான், நான் இந்த இடத்துலலாம் சாக மாட்டேன், என்னோட கனவை நான் நனவாக்காமல் சாக மாட்டேன் அப்படின்னு அவனை ரொம்ப நம்புகிறான். எபிசோட் 29 என்னாச்சுனாக்கா, லூஃபிக்கும் டான் கிரெக்கும் ஃபைட் வந்து ரொம்ப சீரியஸாக நடக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் லூஃபியால் டான் கிரெக்கை அடிக்கவே முடியல. ஏன்னா அவனோட ஆர்மர் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கடைசியில் நிறைய அட்டாக்ஸ்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் லூஃபியால் அவனோட பசூக்கா அப்படின்ற அட்டாக்கை யூஸ் பண்ணால் அவனோட ஆர்மர் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். ஸோ அதுக்கடுத்து கண்டினியூவாக அந்த பசூக்காவை போட்டு அவனோட மொத்த ஆர்மரையும் நொறுக்கி கீழே தள்ளி விடுறான். ஸோ அப்போது ஏரில் போயிட்டு இருக்கும்போது டான் கிரெக் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஸ்டீல் நெட்டு மீன் பிடிக்கிற யூஸ் பண்ணுற வலை மாதிரி ஒன்று இருக்குது, அந்த வலையை லூஃபி மேலே போட்டு லூஃபியை லாக் பண்ணிடுறான். லூஃபி அந்த நெட்டுக்குள்ளேருந்து கையும் காலையும் மட்டும் வெளில நீட்டி அவனோட லோயர் பாடியை ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா சுற்றுறான். சுற்றிட்டு காலால் டான் கிரெக்கோட தலையை பிடிச்சிக்கிட்டு அந்த சுற்றுற டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறான். ரிவைஸில் சுற்ற ஆரம்பித்து அப்படியே கீழே வந்து ஒரே அடி சுற்றிட்டே வந்ததில் ஏற்கனவே கிரிகிரின்னு இருக்கும் டான் கிரெக்கு. இதில் அவன் மண்டை டைரெக்டாக கீழே இந்த ரெஸ்டாரண்ட்டில் அடித்த உடனே நாக் அவுட் ஆகிடுறான். இப்போ லூஃபி தண்ணியில் விழுந்துடுறான் கடலில். உங்களுக்கு தான் தெரியுமே டேபிள் ஃபுட் பவர் இருந்தாக்கா ஸ்விம் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறான்னா அவன் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கான். ஓனர் தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, தம்பி டேய் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, இப்போ ஒருத்தன் தண்ணியில் விழுந்தால அவன் பாரு மேலே வரவே இல்லை, போய்ட்டு அவனை காப்பாற்று, எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட இருக்கிற டெபிள் ஃப்ரூட் பவர்னால ஸ்விம் பண்ணுற தகுதி அவன் இழந்துட்டுருப்பான் அப்படின்னு சொன்னோடனே சாஞ்சிக்கு கோவம் வருது. யோ அது என்ன இவ்வளோ லேட்டாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி அப்படியே தண்ணியில் டைவ் அடிக்கிறான். டைவ் அடித்து உள்ளே போய் தேடுறான். லூஃபி நல்லா கீழே போயிட்டுருக்கான், ஏன்னா கை காலெலாம் ஆட்ட முடியாது போல. ஸோ உள்ளே போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்து மேலே போடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அவனுக்கு புரியுது அந்த கடல், சாஞ்சியோட கனவான இந்த ஆல் ப்ளூ, அதுக்கப்புறம் லூஃபி சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் இந்த அளவுக்கு அவன் உயிரை பணைய வச்சு ஒரு இடத்துல சண்டை செஞ்சுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி என்னன்னா ஜோரோ தோற்றுருவோன்னு தெரிஞ்சோம் சண்டை செஞ்சு சாகிறதுக்கு ரெடியாக இருந்தான் அவனோட கனவுக்கு. இவன் என்னன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு இவனுங்களை பற்றிலாம் சாஞ்சி அப்படியே ஒரு மாதிரி பெருமையாக யோசிச்சு லூஃபி தூக்கிட்டு வந்து மேலே போட்டதுக்கப்புறமா லூஃபி எழுப்ப ட்ரை பண்ணுறான். அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, லூஃபி வந்து தண்ணியில் விழுந்து தண்ணி குடிச்சு மயக்கத்தெலாம் இல்லை, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவன் லூசு பையில எல்லாம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லும்போது அந்த டைமில் மயக்கத்தில் இருந்த டான் கிரெக் திருப்ப எந்திரிச்சு நான் ஜெயிக்கணும் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு கட்டிட்டே வரோம் பாருங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம கின்னு போயிட்டு டான் கிரெக் ஒரு பஞ்சை வச்சு டான் கிரெக்கை கவுத்துட்டு அவனை தூக்கி தோலில் போட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நான் உள்ளே இருப்பேன், பட் அதுக்குள்ளே நான் பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இது இருக்கும், சாஞ்சி நன்றி, அந்த பையன் இருந்தாலும் அவங்ககிட்ட நான் நன்றி சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கிட்டே ஒரு குட்டி போட்டை வாங்கி அவனோட பயிற்சி எல்லாரும் தூக்கி அதில் போட்டுட்டு அவன் அப்படியே கிளம்பிட்டான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயிங் மேரியை காட்டுறாங்க. கோயிங் மேரி ஞாபகம் இருக்கா, ஸ்ட்ரா ஹேட்ஸோட ஷிப்பு, அதில் நாமி மட்டும்தான் இருக்கா. ஸோ அவள் தானே ஆட்டியை போட்டு போயிட்டு இருந்தா. என்ன தான் அந்த ஷிப்பை ஆட்டியை போட்டு போயிட்டு இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப நல்லவனுங்க, திரும்ப இவனுக்கு கூட ஜாயின் பண்ணணும் சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அப்புறம் உடனே அழுவ ஆரம்பிக்கிறான், எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு திரும்ப இவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தேம்பி அழுகுறான். இந்த அளவுக்கு இவனுங்களை பிடிச்சிருக்கு, இவனுக்கு கூட ட்ராவல் பண்ணுறது அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அப்புறம் எதுக்கு அவங்களை ஏமாற்றிட்டு அந்த ஷிப் எடுத்துகிட்டு போகணும்னு நமக்கு தெரியல. ஸோ இது அடுத்த எபிசோடில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.